சமாதானம் செய்கிறாரு. பக்கத்தில் கோயில், பள்ளிக்கூடம், பொதுமக்கள் இருக்கிற இடத்துல ஒயின் ஷாப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. 21 வயசுக்கு மேலே தான் சரக்கு குடிக்கணும். அதுக்கு இடையில குடிக்கணும், கொஞ்சம் வயசுல சாகுறான். குடும்பத்தில் ரோட்டில் விட்டு போயிறாங்க. நல்ல காரியம் தான் செய்கிறாரு. இவர் நீடித்து வர்றது நல்லதான். புதுவாக ஒரு மனிதரை தேர்ந்தெடுத்திருக்கான். நல்லா வளரட்டும், நல்லா இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க மக்கள் பூராமே. அடித்தவங்க பூரா இப்போ பலபடி திருந்தோம். அன்னைக்கு திருந்த மாட்டாங்க. எங்கிட்டாலும் கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்க எங்கிட்டாலும் கிடச்சிடும் கடையில், அதனால வாங்கி சாப்பிடுவாங்க. அது சரக்கு அடிக்காமல் அவங்களால இருக்க முடியாது. ஒயின் ஷாப் அடைச்சதுலேருந்து அதாவது பல குடும்பங்களுக்கு நன்மை. இது நாள் வரைக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு உதவியுமே எதுவுமே கிடையாது. பெண்கள் ரொம்ப கஷ்ட காலத்தை தான் அனுப்பிச்சாங்க. இப்போ ஒயின் ஷாப்பு பூராமே அடைக்கப்படவும், அப்போ தான் பெண்களும் நாடும் நல்லா திரும்பி வரும், மக்கள் நல்லா இருப்பாங்க. பல குடும்பங்கள்லாம் ரொம்ப அழிவு ஆகாது இந்த ஒயின் ஷாப் இருக்கிறதுனால. சரிங்களா? ஒயின் ஷாப் அடைச்சது நல்ல விஷயந்தான். ஆனால் இன்னும் முழுமையாக அடைக்கணுன்றது நம்மளோட கோரிக்கை. மற்றபடி இப்போ சொல்லியிருக்காங்க 700 சில்லற கடை அடைக்கிறோம்னு சொல்லி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண் பார்வையில் இருக்க வேண்டிய கடை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கே அடைச்சிருக்காங்கன்றது தெரியலை. ஸ்கூல் பக்கத்துலேயும் இருக்குது, இன்னும் பள்ளிக்கூடம் பக்கத்துலேயும் இருக்குது, கோயில் பக்கத்துலேயும் இருக்குது. அதுக்கு எதுவும் காலக்கெடு கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியலை. இன்னும் அடைக்கலாண்ணா, அடைக்கிறேன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் அடைச்சாங்களான்னு தெரியல. ஆனால் அடைச்சா நல்ல விஷயம். முழுமையாக கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஃபுல்லாக அடைச்சிட்டாங்கன்னா இன்னும் நல்லா செஞ்சுருக்கிறது. நல்ல விஷயம்தான் குறைச்சது. ஏன்னா குறைக்கிறேன்னு சொல்லி யாருமே குறைக்கவும் இல்லை, கூட்ட தான் செஞ்சாங்க. கடைகளை யாரும் அடைக்காம 10 ரூபா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி தான் வச்சு அவங்க லாபத்தை தான் பார்த்தாங்க. இவர் குறைச்சிருக்காரு. இன்னும் குறைச்சா நல்லது தான். ஃபுல்லாகவும் குறைக்க முடியாது அவர்னால. ஏன்னா மக்கள் அப்படி இருக்காங்க, குடிக்கு அடிமையாகி அப்படி தான் இருக்காங்க. அவர் இது செஞ்சுருக்கிறது நல்ல விஷயந்தான். இன்னும் நல்ல விஷயங்கள் செஞ்சாருன்னா நல்லது தான். அது 3 நாள் நான் குடிக்கணும் சார். மதுக்கடை 3 கொஞ்ச நாள் சுத்தம் 3 நாள் அதெல்லாம் இருக்கும். இப்போ ஏன்னா இங்கேருந்து அங்கே வேணால் நான் போயிடுவேன். அங்கே போய் கூட வாங்கிட்டு வந்துடுவேன் இல்லைங்களா? எங்கேனாலும் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். நான் குடிக்கிற இடத்த எங்கே வாங்கிட்டு வந்துடுவேன். 3 நாள் சுத்தம் போயிட்டணும், இல்லைன்னா விட்டுறணும். மதுக்கடையை பற்றி தடை பண்ணுறத பற்றி ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான். அதெல்லாம் பொதுமக்களுக்கெல்லாம் அதனால ரொம்ப இடையூறு தான், ரொம்ப பிரச்சனை தான் நடக்குது. மதுக்கடை குறைக்கிறதுனால நல்லது தான். மதுபானங்களை கடையில் அடைக்கிறது ரொம்ப மக்களுக்கு நல்ல விஷயம்தான். அதனால பார்த்தீங்கன்னா நிறையா வீட்டில் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறையா பிள்ளைகள் அப்பா இழந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க. இதனால மக்களுக்கு நல்லது தான். நிறைய பேர் சம்பாரிச்சு அன்றாட கூலிக்கு வேலை போகிறவங்களா இருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 300 400 மதுவான கடைகளில் விட்டுட்டு போயிடுறாங்க. உழைப்புக்கான ஒரு ஊதியம் கூட அவங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் சேர மாட்டேங்குது. கண்டிப்பான முறையில் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மதுக்கடையினால நம்ம நிறையா விஷயம் கேள்விப்படுறோம். பெண்கள் பாதுகாப்பு, வெளியில் வன்முறைகள் தாண்டி நிறைய வீட்டில் குடும்பத்துக்குள்ளேயே நிறைய வன்முறைகள் இருக்குது. குடும்பத்தில் நிறைய பேர் சில பேர் சின்ன குழந்தையா இருக்கும்போதே விபத்துனாலேயோ வேறு எதுனா சண்டைனாலேயோ இறந்துடுறாங்க. அப்போது சின்ன வயசுல நிறைய குழந்தைகள் அனாதையாயிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாட்ட குடிக்கிறதுக்கு பணம் கேட்டு அப்பா அம்மாவையே கொள்கிறாங்க. ஸோ ஒரு மதுனால வீட்டுக்கு வெளியில் நடக்கிற குற்றங்கள் தவிர்த்து வீட்டுக்குள்ளேயே நிறைய நடக்குது. ஸோ அது தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் மது பழக்கங்களை விடணும், மதுக்கடைகளை முற்றிலுமாக தவிர்க்கணும். அரசாங்கத்துக்கு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வருமான ஆதாரமாக இந்த மதுக்கடைகள் தான் இருக்குது. ஸோ அதை வேறு வருமான ஆதாரங்களுக்கு உருவாக்கிட்டு இந்த மதுக்கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி முற்றிலுமாக உழைச்சிட்டு. இதில் என்ன இருக்குது, ஒயின் ஷாப் எப்படி பார்த்தாலும் அது நமக்கு கேடு தான். மொத்தமாக ஒயின் ஷாப் எடுக்கிறது தான் பெட்ரு. நீ 500 கடையை எடுத்துட்டா அடுத்த கடையில் போய் குடிக்க மாட்டானா? இது என்ன பூரா தெரு தெரியாதா? அவன் போய் இறங்கினா ஒயின் ஷாப்பில் தான் போய் நிற்க போகிறான். ஒயின் ஷாப் நீங்கள் எடுத்துட்டாலே போதும். பாதி பேர்த்துக்கு நீ இலவசமும் கொடுக்க தேவையில்லை. அவனுக்கு வருமானம் வீட்டில் சேமிப்பாகவே சேர்ந்துடும். இல்லை பல குடும்பங்கள் பிழைக்கும். எங்கள் வீட்டிலே பல பேர் குடிச்சிட்டு செத்து போயிருக்காங்க. பல குடும்பம் நடுத்தர் வந்துக்கிட்டு இருக்கு. பல இடத்துல பல பிரச்சனை இதனால வந்துக்கிட்டு இருக்கு. ஒயின் ஷாப்பை எடுத்துட்டாலே நீ இலவசம் யாருக்குமே கொடுக்க வேண்டியது. விஜய் சாருக்கு நன்றி. விஜய் சாருக்கு நன்றி. மதுக்கடை இன்னும் கொஞ்சம் ஒழிச்சா இன்னும் நல்லா தான் இருக்கும், சந்தோஷமா.